ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் 76வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 76வது நாள் கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ப்ரொனவுன் பற்றினது. ப்ரொனவுன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இந்த கோர்ஸோட இந்த 80 days கிளாஸோட கோர்ஸோட பிகினிங்லேயே சொல்லிட்டேன். ப்ரோனவுன் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகும், நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அதே மாதிரி இந்த ப்ரோனவுன் வரிசையில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 11th 12th 10thலாம் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி படிச்சிருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கும் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடிக்கடி பயன்படுத்த அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நீங்கள் ஏன்னா ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஒரு சென்டென்ஸை சொல்லி முடிச்சிடலாம். ப்ரொனவுனும் அந்த மாதிரி தான், ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த 80 days கிளாஸில் 76வது நாள் கிளாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய கேப் இருந்திருந்தாலும் விட்டு விட்டு கிளாஸ் நடத்திருந்தாலுமே அன்னனே கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் நிச்சயமாக ஒரு பேசிக் தான். இது நான் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ், இந்த 80 days கோர்ஸ் என்னென்னா ஒரு 40%, 30 to 40% வந்து ஒரு இங்கிலீஷ் கிராமர் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பேசிக் கிராமர் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த லெவலில் ஒரு 60லேருந்து 70 வரைக்கும், 50 to 70 வரைக்கும் ஒரு இங்கிலீஷ் கிராமர் எப்படி இருக்கும், சென்டென்ஸ் வந்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம வந்து சென்டென்ஸ் எப்படி எழுதுவோம், நிறைய ஆங்கில சொற்களோட வகைகள் என்ன, அதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம அடுத்த லெவலில் பார்க்க போகிறோம். இந்த 80 days கிளாஸ் இந்த 4 நாளில் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே, சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டேஜாக நான் கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 80 days கிளாஸ் முடிகிறதுக்கு கடவுளை வேண்டிக்கிறேன், வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பற்றி பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு நவுனுக்கு வந்து மாற்றாக நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ரொனவுன் அப்படின்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுனும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அது எடுத்துக்கிட்ட மாறுபடும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இங்கே பாருங்களேன், ப்ரொனவுன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ப்ரொனவுன் என்னென்னா நவுனுக்கு மாற்ற இப்போ பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னேன்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த ஹி ஷி இட்டு ஐ வி யூ தே இவங்கெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ராஜு ரொம்ப உயரமானவன், ராஜு ரொம்ப திறமையானவன், ராஜு அவங்க அம்மா கிட்ட பேசினா, ராஜு அவனோட சொந்த ஊருக்கு போனா. இந்த 4 சென்டென்ஸ்லையும் ராஜு ராஜுன்னு முன்னாடியே வருதா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட ஆரம்பத்தில் வருதா. இந்த தடவை ஒரு பேரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பேரா சொல்லிக்கலாம், ராஜுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த சென்டென்ஸில் நம்ம சொல்லும்போது ஹீ வச்சு சொல்லிக்கலாம், சரிங்களா? அது ஆணாக இருந்ததுன்னா ஹீயும், பெண்ணாக இருந்ததுன்னா ஷீயும் வச்சு சொல்லிக்கலாம். ஸோ அப்போது ராஜு ரொம்ப உயரமானவன், அவங்க சொந்த ஊருக்கு போனா, அவனோட அம்மா கிட்ட பேசினா, சரிங்களா? ஸோ இப்படிலாம் அடுத்தது அவனும் வருதுல்ல, இந்த அவன் யாரை மென்ஷன் பண்ணுது, அந்த ராஜு தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ ப்ரோ நவுனுக்கு மாற்றா பிரிதி பெயர் சொல் அர்த்தம் தமிழில். பிரிதி பெயர் சொல், பிரதி பெயர் சொல் அப்படின்னா நவுனுக்கு மாற்றா பயன்படக்கூடியது. பெயர் சொல்லுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடியது எல்லாமே நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரொனவுன் என்னன்னா இங்கிலீஷ் கிராமரில் ஹீ ஷி இட், அவன் அவள் அது. பேச்சு மொழியில் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் அவ ஏ. நம்ம உதாரணத்துக்கு கூட சொல்லுவோம்ல, நேற்று வந்து ரேஷ்மா வந்திருந்தா, அவள் ரொம்ப அழகாக இருந்தா, அதே மாதிரி அவள் பாடும்போதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவள் ஹேண்ட் ரைட்டிங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்மான்ற பேரை சொல்லியாச்சு. அவள் நேற்று வந்திருந்தா, அவள் நேற்று பாடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவள் ஹேண்ட் ரைட்டிங் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ அவள்னு சொல்கிறோம்ல, இந்த அவள்னு சொல்லக்கூடியது தான் பிரதி பெயர் சொல் தமிழில். இங்கிலீஷில் ப்ரொனவுன் அந்த இடத்துல அவள்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஷீன்றதை போட்டுப்போம். அந்த ஷீன்றது யாரை குறிக்குது, அந்த ரேஷ்மாவை குறிக்குது. ஸோ அதுதான். அப்போ இங்கிலீஷில் ஹீ ஷி இட்டு ஐ வி யூ தே. ஐனா நான், வீணா நாங்கள், யூனா நீ நீங்கள் நீவீர் அப்படின்னு அர்த்தம். தேனா அவர்கள் அவங்கன்னு சொல்லுவோம் பேச்சு மொழியில. ஹீ ஷீட்னா ஹீனா அவன், இல்லைன்னா மரியாதை நிமித்தமா அவர் அப்படின்னு சொல்லணும் தமிழ்ல. அவர் வருகிறார். இப்போ உங்க பாஸ் வராரு,
ஹீ இஸ் மை இங்க பாருங்களேன். இப்போ நீங்க ஒருத்தவங்கள உங்க வீட்டுக்கு உங்க பாஸை வீட்டுக்கு கூட்டு போறீங்க. அப்போ ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட சொல்றீங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க. அப்படின்னு சொல்லும்போது ஹீனா அவன்னு தான் படிச்சிருப்போம் நம்ம. அப்போ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும், என்ன ஆகும்? ஹீ இஸ் மை பாஸ்ன்றத அவன் என்னோட பாஸ், அவன் சொல்லும்போது மரியாதை குறைவா இருக்குல்ல. ஸோ அப்போ தமிழ்ல ஹீ அப்படின்னா அவன்னு சொல்லிக்கலாம், அவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவன் அவர் எல்லாமே சொல்லிக்கலாம். சரிங்களா? ஹீ இஸ் மை பாஸ்னா அவர் என்னுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? மரியாதை முக்கியமா. அவன் சொன்னா அது வந்து பேச்சு வழக்கில் நம்ம சரியா ஒரு சென்டென்ஸ்ல பேசும்போது அவன் தான் என்னோட முதலாளி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இதுவா இருக்குல்ல. ஸோ அப்போ அவர் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போ ஹீனா அவன், ஷீனா அவள், அவதான் என்னோட பொண்ணு, அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? பேச்சு மொழி தான். நான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு பேச்சு மொழியில ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் எப்பவுமே அப்படியே எழுதி போடும்போதும் சரி, சொல்லும் போதும் சரி, ஒரு பேச்சு வழக்கில் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரேன். நம்ம கிளாஸ்ல இன்னும் பிரீஃபா அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் ஏன்னா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும், பேச்சு மொழியில சொன்னா புரிஞ்சிடும். அவன் விளையாடி கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்றதை விட அவன் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது நம்ம பேச்சு மொழியில இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதுனால தான் நான் வந்து பேச்சு மொழியில இருக்கிறதையும் எழுதுறதையும் நான் சொல்லும் போதையும் அதை பயன்படுத்திக்கிறேன். சரிங்களா? யாரும் எதுவும் நினைக்க வேணாம். ஸோ அப்போ ஹீ ஷீ இட், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஐயினா நானு, வீணா நாங்க, யூனா நீ நீங்கள், தேனா அவங்க அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ப்ரோனவுன். ஸோ நவுனுக்கு மாற்றம் பயன்படுத்த எல்லாமே ப்ரோனவுன் தான். ஹிம், ஹெர், ஹிஸ், தே, தெம் இவங்க எல்லாமே ப்ரோனவுன் தான். இப்போ உதாரணத்துக்கு ஹீ இஸ் மை பாஸ், ஹீ இஸ் மை டீம் லீடர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ஹீ, இப்போ ராஜு இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்றோம், ராம் இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்றோம், ராம் இஸ் மை டீம் லீடர்னு சொல்றோம். அடுத்தது சொல்லும்போது இந்த ராமுக்கு பதிலாக ஹீ வச்சு சொல்லிக்கலாம். ஹீ இஸ் மை பாஸ்னா அந்த ஹீ யாரை குறிக்குது? ராம குறிக்குது. அப்போ நம்ம ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணும்போது அதை அந்த ப்ரொனவுன் யார் அப்படின்றத நம்ம ஒரு சென்டென்ஸோட முன்னாடி சொல்லியிருக்கணும். இப்போ ஹீ இஸ் மை பாஸ் அப்படின்னு மொட்டையா நீங்க சொன்னீங்கன்னா அவன் என்னோட பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆயிடும்? கேட்குறவங்க அவன் உன்னோட பாஸ், அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறப்போ நீங்க அந்த அவன் யார் அப்படின்றத ஒரு சென்டென்ஸ்ல முன்னாடி சொல்லியிருக்கணும். எப்படின்னா ராஜு இருக்கான்ல அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, ராஜு இருக்கான்ல அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம். அவன் நல்ல பியானோ வாசிப்பான். அப்ப அந்த அவன்றது யாரை குறிக்குது? பியானோ வாசிக்கிறது. யார் நல்லா பியானோ வாசிப்பா? அவன் நல்ல பியானோ வாசிப்பான்றது வந்து இந்த அவன்றது வந்து ராஜுவை குறிக்குது. ஸோ அப்போ நீங்க ப்ரொனவுன் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸோட முதல்ல அந்த ப்ரொனவுன் யாரை குறிக்குது அப்படின்ற பேரை நீங்க முன்னாடி சொல்லியிருக்கணும். சரிங்களா? சொல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ ராஜுன்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ராஜு இஸ் மை பாஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது சொல்லிக்கலாம். இல்லை ரெண்டாவது டைம் வந்து he is my team leader, Raji is my boss, he is singing well அப்படின்னு சொல்லிக்கலாம். அவன் நல்லா பாடுவாரு, இல்லை அவர் நல்லா பாடுவார்னு சொல்லிக்கலாம். அப்போ அந்த ஹீன்றது யாரை குறிக்குது? ராஜுவை குறிக்குது. சரிங்களா? ஹீனா என்ன மீனிங் அர்த்தம்? அவன் அவர் அர்த்தம். அதே மாதிரி இப்போ தேஜஸ் இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேஜஸ் இஸ் மை பாஸ்ன்னு சொல்றாங்க. ரெண்டாவது சென்டென்ஸ்ல ஹீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா, இல்லை ஹீ இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொன்னா அவன் ரொம்ப அழகானவர். ஹீ இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப திறமையானவர். அப்போ அந்த அவர் ரொம்ப திறமையானவர் யாரை குறிக்குது? தேஜஸை குறிக்குது. தேஜஸ்ன்னு சொல்லும்போது தேஜஸ் இஸ் மை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. அப்போ நவுன் வந்துடுது. இந்த தேஜஸ்ன்றதான் நவுனு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் சொல்லும்போது தேஜஸ் இருக்கார்ல அவர் தான் என்னோட பாஸு, அவர் ரொம்ப சூப்பராக பியானோ வாசிப்பாரு, அவர் ரொம்ப திறமையானவர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெண்டாவது மூணாவது சென்டென்ஸ் சொன்ன அவர் வந்து யாரை குறிக்குது? தேஜஸை குறிக்குது. ஸோ தேஜஸ் இஸ் மை பாஸ். அப்போ ரெண்டாவது அடுத்த டைம் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒருத்தவரை பேரை வச்சு சொல்லணும். அடுத்தடுத்த டைம்ல வந்து அந்த பேருக்கு பதிலாக நம்ம ஆணா இருந்தா ஹி, பெண்ணா இருந்தா ஷி வச்சு சொல்லிக்கலாம். சரிங்களா? இதுதான் ப்ரோனவுன். ஹி ஷீட்லாம் ப்ரோனவுன். அடுத்தது இங்க பாருங்களேன். ஷாஷா இஸ் மை சாரி ஷாஷா இஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஷாஷான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் நம்மளோட இல்லை எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஷாஷான்றவங்க தான் எங்கள் மாவட்டத்தினுடைய
ஆட்சியாளர் அப்படின்னு சொல்றோம். சரிங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க. அப்ப இதே நம்ம ப்ரொனவுன் சொல்லணும்னா ஷீ இஸ் மை ஷீ இஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அப்ப அந்த ஷீ இஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாரு சொல்லுது? அந்த ஷாஷாவை குறிக்குது. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது பேரை சொல்லிடணும். அடுத்ததா பேசும்போது ஷாஷா இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஷாஷா இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு. ஸோ ரெண்டாவது சொல்லும்போது ஷீ இஸ் அவர் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சொன்னா அப்போ இந்த ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அந்த அவங்க ரொம்ப அழகானவங்கன்றது யாரை குறிக்குது? ஷாஷாவை குறிக்குது. அப்போ ஷாஷா இஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம் யார? ஷாஷா அப்படின்ற ஒரு நவுனை. ரெண்டாவது பாருங்களேன், அதே இடத்துல ஷாஷாவை எடுத்துட்டு ஷீ போட்டோன்னா ஷீ இஸ் அவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா அந்த ஷீன்றது யாரை குறிக்குது? ஷாஷான்றவங்கள குறிக்குது. அப்போ இந்த இடத்துல ஷீன்றது தான் ப்ரொனவுன். சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்களேன், ராம் அண்ட் ராஜு ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ராமும் ராஜுவும் என்னோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சொல்றான். ஸோ அடுத்த டைம் அவங்கள பற்றி சொல்லும்போது இதே நம்ம ப்ரொனவுன்ல சொல்லணும்னா ராமியும் ராஜியும் ப்ரொனவுன் வச்சு சொல்லணும்னா தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல தே அப்படின்ற ப்ரொனவுன் யாரை சொல்லுது? ராமையும் ராஜுவையும் சொல்லுது. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ ப்ரொனவுன் நம்ம எங்க பயன்படுத்தணும், நவுன் எங்க வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னும் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி சொல்லல. நவுன்னா என்ன, ப்ரொனவுன் என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்பதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி பார்க்க போறோம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பத்தி பார்க்க போறோம். இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஐ சா எ கேர்ள். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. ஐ சா எ கேர்ள் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு என்ன அதோட மீனிங்? ஐ சா எ கேர்ள்னா நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னா அவ வந்து ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகானவள் அப்படின்னு சொல்றான். அழகா இப்ப இருக்கிறா. இங்க பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஐ சா எ கேர்ள் ஷி வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஏன்னா ஐ சான்னா நான் பார்த்தேன், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவன் ரொம்ப அழகா இருந்தா அப்படின்னு தானே சொல்லுவோம். நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு டென்ஸுமே கடந்த காலம் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டுமே வந்து கடந்த காலமா தான் வரணும். ஸோ அப்போ ஐ சா எ கேர்ள் ஷி வாஸ் பியூட்டிஃபுல்னு வரும். இந்த இடத்துல ஈஸ் வராது. அப்போ இதோட மீனிங் என்ன? நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ஐ சா எ கேர்ள் ஷி வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா அவ ரொம்ப அழகா இருந்தா. அப்ப இந்த இடத்துல ஷீன்றது வந்து ப்ரொனவுன். இந்த ப்ரொனவுன் ஷீன்றது வந்து யாரை குறிக்குது? எ கேர்ள். அந்த பொண்ணு இருக்கால அவளை குறிக்குது. ஐ சா எ கேர்ள், நான் பார்த்த பொண்ணு இருக்கால அவளை வந்து குறிக்குது. அவளை என்ன சொல்றோம்? ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னா அவ ரொம்ப ஷி வாஸ் பியூட்டிஃபுல்னா அவ ரொம்ப அழகா இருந்தா. இப்போ ரெண்டாவது இடத்துல வர ஷீ வந்து ப்ரொனவுனு. ஃபர்ஸ்ட் இடத்துல சென்டென்ஸ்ல வர எ கேர்ள் அப்படின்றது நவுன். அவளை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ரெண்டாவதா ஷீன்றது வந்து சொல்றோம். அந்த ஷீன்றது வந்து எ கேர்ள் அந்த பொண்ணை குறிக்குது. இப்ப இதையே நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா எப்படி வந்துடும்? ஐ சா எ கேர்ள் ஹூ இஸ் பியூட்டிஃபுல். அப்ப அந்த ஷீ எடுத்துட்டு ரெண்டு சென்டென்ஸா எழுத தேவையில்ல. ஐ சா எ கேர்ள் ஒரு சென்டென்ஸ், ஷீ இஸ் பியூட்டிஃபுல்ன்றது ரெண்டு சென்டென்ஸ். இது ஃபர்ஸ்ட் நவுனையும் ரெண்டாவது ப்ரொனவுனையும் வச்சு ஷீ இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்றோம் இல்லையா? இப்படி நம்ம ரெண்டு சென்டென்ஸா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரே சென்டென்ஸா எழுதிடலாம். எப்படின்னா ஐ சா எ கேர்ள் ஹூ இஸ் பியூட்டிஃபுல் ஒரே சென்டென்ஸா வந்துடுது. அப்ப இந்த இடத்துல ஹூன்றது யாரை குறிக்குது அப்படின்னா அந்த பொண்ணை குறிக்குது. ஹூன்றது அந்த பொண்ணை குறிக்குது. ஹூ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. ஐ சா எ கேர்ள் சாரி, இந்த இடத்துலயும் ஈஸ் வராது. ஹூ வாஸ் பியூட்டிஃபுல், அவ ரொம்ப அழகா இருந்தா. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தான்னு சொல்லும்போது ஹூ வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரும். அப்போ நான் பார்த்த பொண்ணு ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா. நான் ஒரு பொண்ணு பார்த்தாலும் அவ சூப்பரா இருந்தா. நான் பார்த்த பொண்ணு அழகா இருந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் செய்யும். அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ரெண்டு சென்டென்ஸை வந்து ஒரே சென்டென்ஸ் ஆக்கி கொடுக்கும். அப்போ நான் ஒரு நபரை வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஹூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். சரிங்களா? தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ சா எ கேர்ள் தட் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா மேக்சிமம் வந்து பேசும்போது ஹூ தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க தட் வந்து. சரிங்களா? அப்போ நம்ம ஹூ வச்சு சொல்லலாம். ஐ சா எ கேர்ள் ஹூ வாஸ் பியூட்டிஃபுல். அப்போ முதல் சென்டென்ஸ்க்கு ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? முதல் சென்டென்ஸ் பாருங்க, ஐ சா எ கேர்ள் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸா இருக்கு. அதையே நான் ஒரு சென்டென்ஸா, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா. ரெண்டு சென்டென்ஸா அதையே நான் ஒரே சென்டென்ஸா எழுதும் போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா
நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவ ரொம்ப அழகா இருந்தா அப்படின்றத ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்லும்போது, நான் பார்த்தல ஒரு பொண்ணு, அவ ரொம்ப அழகா இருந்தா. நான் பார்த்த பொண்ணு ரொம்ப அழகானவள் அப்படின்னு வரும் மீனிங். சரிங்களா? இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஹூ வந்துருச்சுன்னா. ஸோ இப்போ இந்த 2வது சென்டென்ஸ் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். அப்போ ஹூன்றது வந்து நான் எப்பப்பெல்லாம் ஒரு நபரை வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு சொல்லும்போ, அப்போ நான் ஹூவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹூன்றது வந்து அந்த வார்த்தையினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய நவுனை குறிக்கும். சரிங்களா? அந்த அடுத்த அது முன்னாடி வர சென்டென்ஸ்லேயே தெரியும். இப்போ பாருங்களேன், ஏஆர் ரஹ்மான் ஹூ காட் ஆஸ்கர் அவார்ட். ஹூ காட் ஆஸ்கர் அவார்ட். இப்போ இந்த இடத்துல ஏஆர் ரஹ்மான் இந்த ஏஆர் ரஹ்மான் ஹூ காட் ஆஸ்கர் அவார்ட்னா இந்த இடத்துல ஹூன்றது வந்து யாரை குறிக்குது? ஏஆர் ரஹ்மானை குறிக்குது. நான் என்ன சொன்னேன்? ஹூ அப்படின்ற வார்த்தை வந்து நீங்க ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, நான் இப்போ அதை சொல்ல விரும்பல. ஹூன்னா இந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் வருது. அந்த இடத்துல என்ன சொல்லுது? ஏஆர் ரஹ்மானை பத்தி சொல்லுது. அப்போ ஹூன்ற வார்த்தை என்ன குறிக்கும்? ஒரு நபரை பத்தி குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் ஆகுது. சரிங்களா? அந்த ஹூன்றது யாருன்னா அந்த சென்டென்ஸோட முன்னாடி இருக்கும். ஏஆர் ரஹ்மான் ஹூ காட் ஆஸ்கர் அவார்ட்னா அவங்க ஆஸ்கர் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது பாருங்களேன், இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் மை ஃபோன் தட் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல தட் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். தட்டுன்றது யாரை குறிக்குது? ஒரு பொருளை குறிக்குது. எப்பப்பெல்லாம் நம்ம ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறோமோ, ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு ஒரே ஒரு சென்டென்ஸ் எழுதுறோமோ, அப்போலாம் நம்ம தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தட்டுன்ற வார்த்தை ஒரு பொருளை குறிக்க பயன்படும். சரிங்களா? விச் அப்படின்ற வார்த்தையும் ஒரு பொருளை குறிக்க பயன்படும். எப்படி பாருங்களேன், ஹூன்றது வந்து ஒரு நபரை குறிக்க பயன்படும். அப்போ ஐ ஹாவ் மை ஃபோன், என்னோட ஃபோன் இருக்குல்ல, அது ரொம்ப காஸ்ட்லியானது. என்னோட ஃபோன்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்பதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரும். இப்போ 2 சென்டென்ஸா இருக்கிறத, என்னோட ஃபோன் ரொம்ப காஸ்ட்லி. ஐ ஹாவ் மை மை நியூ ஃபோன் தட் இஸ் காஸ்ட்லி, இல்லைன்னா விச் இஸ் காஸ்ட்லி. ஐ ஹாவ் மை நியூ ஃபோன் விச் இஸ் காஸ்ட்லி அப்படின்னா என்னோட ஃபோன்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா, என்னோட ஃபோனு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஃபோனு ரொம்ப காஸ்ட்லி, அதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகும். அப்போ ஒரே சென்டென்ஸாக சுருக்கி சொல்றப்ப ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து இங்க பாருங்களேன், இப்போ இதையே ஐ ஹாவ் மை ஃபோன் இஸ் காஸ்ட்லி. நான் என்கிட்ட என்னோட ஃபோன் இருக்கு, என்னோட ஃபோன் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, விலை மதிப்பு உடையது, விலை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஐ ஹாவ் மை ஃபோன் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு 2 சென்டென்ஸா சொல்றதுக்கு பதிலாக ஒரே சென்டென்ஸ் சொல்லணும். என்னோட ஃபோன் ரொம்ப காஸ்ட்லி, ஐ ஹாவ் மை ஃபோன் விச் இஸ் காஸ்ட்லி, அவ்வளோதான். ஒரே சென்டென்ஸ் சொல்லிடும். அப்போதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகும். சாரி, இங்கே பாருங்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு செய்தியை நேற்று திருநெல்வேலியில் ஒன்று நடந்துச்சாமே, அந்த செய்தி நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு கேட்கும்போது தட் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுது. அப்போ தட் அப்படின்றது எதை சொல்லுது? அந்த செய்தியை மென்ஷன் பண்ணுது. அப்போ எப்பப்பெல்லாம் ஒரு பொருளையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லும்போது தட் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல தட் ஐ டோன்ட் நோ அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பேசும்போது தட் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி கூட பேசும்போது ஒரு ஒரு டைம் அவனை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது தட் வந்து நிறைய யூஸ் பண்ணுவார். ஸோ தட் அப்படின்றது வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா பேசும்போது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த தட் ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு அதை பற்றி தெரியாது, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இந்த இடத்துல தட் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனே யூஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த தட்டு வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் ஆகுது. ஒரு செய்தியோ ஒரு பொருளையோ ஒரு நபரையோ கொடுக்க தட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லும். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ இல்லை ஒரு செய்தியையோ குறிக்க தட்டு வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஹூ டிரைவ்ஸ் ட்ரெயின், ஏஎல்பின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஹூ டிரைவ்ஸ் ட்ரெயின் அப்படின்னா இந்த இடத்துல ஹூ அப்படின்றது வந்து யாரை குறிக்குது? அந்த ஏஎல்பியை குறிக்குது. ட்ரெயின் ஓட்டுறவங்கள லோகோ பைலட்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்கள தான் குறிக்குது. அப்போ இந்த இடத்துல ஏஎல்பி ஹூ டிரைவ்ஸ் ட்ரெயின் அப்படின்னா அவங்க தான் ட்ரெயின் ஓட்டுறவங்க, ஏஎல்பி தான் ட்ரெயினை ஓட்டுறாரு. இதே நம்ம 2 சென்டென்ஸ் தான் நாமள சொல்லும்போது ஏஎல்பி